सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. ஓம் ஸ்ரீ குரு பிரம்மா ஏகஜீவவாதா. இந்த புத்தகத்துல 540வது பக்கம். உலகத்துல எங்கும் இருக்கிறது ஒரே ஜீவன் தான் அப்படிங்கிற ஒரு பட்சம் இப்ப எடுத்துட்டு இருக்கோம். நமக்கு காணப்படுகிறது ஒவ்வொரு சரீரத்திலையும் ஒவ்வொரு ஜீவன் இருக்கா போல காணப்படுறது. ஆனா சைத்தன்யம் ஒண்ணுதான், எங்கேயும் இருக்கிற சைத்தன்யம் ஒண்ணுதான். அந்த சைத்தன்யமானது அவித்யில பிரதிபிம்பித்தால் அவித்யாவச்சின்னன் ஜீவன் சொல்றோம். அந்த அவித்யனுடைய பகுதிகளான மனசு வெவ்வேறையா இருக்கு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனசு இருக்கு. ஆகையால் அந்த மனசுல பிரதிபலித்ததுனால மற்ற காரியங்கள் நடக்கிறது. மனோச்சின்ன சைத்தன்யம் ஜீவன் ஒத்துண்ட பட்சத்துல ஒவ்வொரு மனசுக்கும் ஒவ்வொரு ஜீவன் வச்சுருக்கோம். அவித்யாவச்சின்ன சைத்தன்யம் ஜீவன் அப்படின்னு சொல்லும் பொழுது உலகத்துல இருக்கிற ஜீவன் ஒரே ஜீவன் தான். ஆனா ஒவ்வொரு அநேக சரீரங்கள் காணப்படுகிறது. ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒவ்வொரு மனசு இருக்கு. இது ரெண்டு பட்சமாக பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இதுல ஒரே ஜீவன் எனக்கூடியதான பட்சம் உத்தம அதிகாரிகளுக்கு எடுக்கப்பட்டதான பட்சம். அதுல கொஞ்சம் பார்த்தோம். இப்ப என்ன சொல்ற, அத பிரம்மண ஏவ ஜீவத்வேனா. இது 540வது பக்கத்துல முதல்ல பிரம்மன் தான் ஜீவன் சொல்லியிருக்கிறதுனால தசைவ பந்த மோட்சம், பிரம்மத்துக்கே பந்தம் பிரம்மத்துக்கே மோட்சம்னு ஆகும். என்ன இதான் நாங்க ஒத்துட்டு இருக்கேன்னு சொல்லலாம் நம்ம. ஆனா இதுக்கு மேல இன்னொரு கேள்வி கேட்கிறா, தஸ்ய நித்திய முக்தத்வாதி ஸ்ருதி விரோதா. பிரம்மம் நித்திய சுத்த நித்திய புத்த நித்திய முக்தஸ்வரூபம்னு சொல்லிடும். நித்திய சுத்தம் எவர் பியூர், நித்திய புத்தம் எப்பொழுதும் அறிவுள்ளவர். நம்ம மாதிரி ஒரு காலத்துல அறிவில்லாமல் புத்தகங்களை படிச்சு குரு உபதேசம் படிச்சு அடைஞ்சு அதற்கு பிறகு அறிவை அடைந்தவர் இல்ல, எப்பொழுதுமே அறிவுள்ளவர். அதே போல நித்திய முக்தன், நித்திய முக்தம்னா என்ன அர்த்தம், எப்பொழுதும் முக்தர். ஒரு காலத்துல பந்தம் இருந்து ஒரு காலத்துல பந்தம் போன பிறகு முக்திங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்ற. பிரம்மமே பந்தம் அடைஞ்சு அதுக்கப்புறம் முக்தி அடைஞ்சதுன்னு சொன்னா இது வராது அப்படின்னு கேள்வி கேட்கிறார். சொல்ற நித்திய முக்தத்வாதி ஸ்ருதி விரோதா. அது பதில் சொல்ற, முக்தேஹே ஸ்வஸ்வரூபத்வேன பந்தஸ்ய ஆவித்யகத்வேன ததவிரோதா. முக்திங்கிறது ஸ்வஸ்வரூபம், அது புதுசாக வந்ததில்லை. ஆனா பந்தமானது எப்படி இருக்கு, ஒரு அஜானத்தினால முக்தனா இருக்கிறவனே தான் பந்தம் நினைச்சுட்டு இருக்கான். இது ஆவித்யகம், அஜானத்தினால தெரியாதனத்தினால வந்தது. இது உண்மையான ஒரு ஸ்வரூபத்துக்கு இது பிரதிபந்தகம் ஆகாது, இது அதை ஒன்னும் கெடுக்காது. அதான் முக்தேஹே ஸ்வஸ்வரூபத்வேன பந்தஸ்ய ஆவித்யகத்வேன ததவிரோதா. எப்படி நகி மிருகதிருஷ்டிகா கல்பித உதகேன. பாலைவனத்துல காணல் நீரை பார்த்தேன். அந்த காணல் நீரை பார்த்ததுனால ஏற்பட்டதான ஜலத்தினால ஸ்வபாவ சுஷ்கா மறுபூமி, எப்பொழுதுமே காஞ்சி கடக்கிற ஒரு பூமியானது அது ஒரு செகதியோட சேரோட இருக்கிறதாக ஆகுமோ? நீங்க அதுல ஜலம் இருக்குன்னு பார்த்ததுனால அங்க நிஜமே சேரு வருமோ? வராது. அதே விதமாகத்தான் எப்பொழுதுமே நித்திய முக்தமா இருக்கக்கூடியதான பரமாத்மாவனிடத்துல அஜானத்தினால ஒரு பந்தம் கல்பிதமா இருந்த போதிலும் அதனுடைய ஸ்வரூபத்துக்கு ஒரு தோஷமும் வராது அப்படின்னு அந்த கேள்விக்கு வந்து சொன்னார். ஏதேனா இப்படி நாம் ஒத்துண்டத்தினால
கல்பிதஸ்ய ஜீவஸ்ய கல்பகம் பிரதி பிரத்யக்த்வ அயோகா. ஒத்தன் ஒரு ஜீவன் கல்பிச்சிருக்கான் மற்றவர்களை. இப்ப கல்பகம் பிரதி அவன் கல்பித்த ஜீவனை நான் நான் என்று நினைக்கிறாங்கிறது சரி வராது. கல்பிதஸ்ய ஜீவஸ்ய கல்பகம் பிரதி பிரத்யக்த்வ அயோகா. தேன கல்பகேன பிரத்யக்த்வேன அஜ்ஞானா. இவன் கல்பகனா இருக்கிறவன் கல்பித்தன நான் என்று கல்பிக்கிறானோ இல்ல, தன்னை விட வேறானவனா தானே கல்பிக்கிறா. அது எப்படி வரும்? அந்நிய அனுபவித்து அபாவா. இவரை தவிர வேற அனுபவிக்கிறவனும் வேற யாரும் இல்லை. ததா அனுபவ அனுபலாபே அபலாபே. அப்படி அனுபவம் இல்லை என்று நீக்கினடையானால் ஏகஜீவ அத்வைத ஸ்ருத்யாதேரபி அசித்தி. ஏகஜீவவாதம் அத்வைத ஸ்ருதி இவைகள் எல்லாம் போயிடுமே அப்படின்னு எது சொன்னாலோ அது தப்பு. ஏன்? அநேக சரீரே ஏகஜீவவாதத்திய அங்கீகாரா. நாங்க எல்லா மனுஷாளுக்குள்ளயும் எல்லா சரீரத்திலையும் ஒரு ஜீவன் தான் இருக்கான்னு ஒத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம எப்படி ஒத்துட்டு இருக்கோம்? சரீரங்கள் வெவ்வேறா இருந்த போதிலும் சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான ஜீவன் ஒருவன் தான். இப்ப நம்ம சரீரத்திலேயே 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, மூக்கு கண்ணு எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஜீவன் யாரு? ஒருவன் தான். இந்த கைக்கு தனி ஜீவன், அந்த கைக்கு தனி ஜீவன் ஒத்துட்டு இருக்கோமா? இல்ல. அதே விதமா இத்தனை சரீரங்கள் வெவ்வேறா இருந்த போதிலும் அத்தனை சரீரங்கள்லயும் ஒரு ஜீவன் ஒத்துட்டு இருக்கோம். அநேக சரீரே ஏகஜீவவாதத்திய அங்கீகாரா. நச தர்ஹி தமேவ பிரதி பிரத்யக்த்வ பராத்வயோ அயோகா. அப்படி என் சரீரத்திலையும் இதே ஜீவன் தான் இருக்கார், உங்க சரீரத்திலையும் ஒரே ஜீவனா இருக்கார். ஆனா என் சரீரத்துல அந்த ஜீவனை நான் பிரத்யக்னு பாக்குறேன், உங்க சரீரத்துல இருக்கிற அதே ஜீவனை பராக்குன்னு பாக்குறேன். ஒரு ஜீவனுக்கே பிரத்யக்வம் பராத்வம், எனக்குள்ள இருக்கிறவர் எனக்கு வெளியில இருக்கிறவர் அப்படின்னு ஒரு ஜீவனுக்கே வருமா அப்படிங்கிற. நகி தமேவ பிரதி பிரத்யக்த்வ பராத்வயோர் அயோகா. மைத்திரம் பிரதி ஸ்வமிதி விஷயத்தை சைத்திரஸ்ய. மைத்திரனை பார்த்து ஸ்வம் என்று சொல்றான் சைத்திரன். சைத்திரன் தன்னை விட வேற இருக்கிற மைத்திரனை கண்டு அவன் நீனு தானே சொல்ல போறான். மைத்திரம் பிரதி ஸ்வமிதி விஷயத்தை சைத்திரஸ்ய தமேவ பிரதி அகமிதி விஷயத்துவ அயோகஸ்ய. என் ஜீவன் தானே என் ஜீவன் இருக்க, இந்த சைத்தன்யம் தானே, அவனை நான் அப்படின்னு சொல்லலாமோ? தொம் என்று அழைக்கக்கூடியதான மைத்திரனை கண்டு நான் என்று அழைக்கிறது சரியா வருமோ? ஒரே ஜீவனு சொன்னா நானும் நீ ஒன்னா தானே இருக்கணும் அப்படிங்கிற. இது வாச்சம் பின்ன பின்ன அந்த கரண அபேத அத்தியாசேனா. உங்களுக்கு அந்த கரணம் வேற, அந்த சரீரத்துல அந்த கரணம். ஆனா அத்தனை அந்த கரணங்களும் ஒரு சைத்தன்யத்தில் தான் அத்தியசிக்கப்பட்டிருக்கு. பார்க்கணும். பின்ன பின்ன அந்த கரண அபேத அத்தியாசேனா தத்ததந்த கரணம் ஆதாய அந்தந்த மனதை எடுத்துக்கொண்டு பிரத்யக்த்வ பராத்வ அகம் இத்தியாதி புத்தி விஷயத்துவ வியவஸ்தா உபபத்தே. இந்த மனசு வித்ரபன் திஸ் மைண்ட், இதை வச்சுட்ட நானுங்கிற, இன்னொரு சரீரத்தில் இருக்கிற இன்னொரு மனசை கண்டு நீங்கிற. சோ ஜீவன் ஒன்றாக இருந்தாலும் நான் நீ பிரத்யேகாத்மா இன்னொரு ஆத்மா அப்படின்னு சொல்லக்கூடியதால் அந்தந்த மனசை வச்சு லோகத்துல விவகாரம் நடக்கிறது. நச்ச சைத்திர சுகதுக்காதீனா மைத்திரேன அனுசந்தான ஆபத்தி. எல்லா சரீரத்திலையும் ஒரே ஜீவன் இருந்தால் எனக்கு கை வலிக்குன்னு இன்னொருத்தருக்கும் கை வலிக்கணும். ஏன்னா இதே ஜீவன் தானே அங்கேயும் இருக்கான். சிம்பிளா போயிடும். இப்ப என்னாச்சு, நமக்கு தலைவலியோ கால் வலியோ வந்தது ஏனால் உலகத்துல எல்லோருக்கும் அது வரணும். ஏன்னா ஒரே ஜீவன் தானே அங்கேயும் இருக்கா. இந்த ஜீவனுக்கு சுக்கமோ துக்கமோ வந்தா அந்த ஜீவனுக்கும் வந்தாச்சு தானே அப்படிங்கிற. நக சைத்திர சுக துக்காதீனாம் மைத்திரேன அனுசந்தானாபத்தி. இப்ப கேள்வி கேட்கிறார், இப்படி வந்துருமே அப்படின்னு கேட்டா பதில் சொல்ற, அந்த கரணாவச்சின்னேன அவித்யாவச்சின்னேனவா. நீங்க என்ன நினைக்கிறேன், இந்த மனசுல இருக்கக்கூடியதான ஜீவன், மனசுல இருக்கிற ஜீவனை வச்சுட்டு சொல்றேடா இல்ல அவித்யாவச்சின்னமாக சொல்றேடா? நாத்யா. இந்த மனசு வேற அந்த மனசு வேற. இந்த மனசு இந்த சரீரத்தோட தான் சம்பந்தப்பட்டிருக்க, அந்த சரீரத்துல இல்ல. சோ எந்த சரீரத்துல எந்த வலி இருக்கோ அந்த சரீரத்துல இருக்கிற அந்த மனசுக்கு தான் அந்த வலி தெரியுது, இன்னொரு சரீரத்துக்கு வரல. அவித்யாவச்சின்னம் அப்படிங்கிறல அப்ப ஒத்துக்கிறோம் நம்ம. அவ்வளவு
நாத்யா தத்திர பரஸ்பரம் பேதாத் நத்விதீயா. அவித்யா வச்சுன்னு சொன்னேடையானால் அப்புறம் இஷ்டாபத்தே அது ஒத்துக்கிறோம். அதையேவ அதனால்தான் சைத்திரஸ்ய சுத்தி சாட்சாத்காரேன ரஜத பிரம நிவருத்தவ். சுத்தவு ரஜதம்னு பார்த்துட்டான் ஒருத்தர், கிழிஞ்சலை கண்டு வெள்ளின்னு பார்த்தான். பிறகு சைத்திரன் கிட்ட போய் அதை எடுத்து பார்த்தான். எடுத்து பார்த்தா அதுல நீலபிருஷ்டாதிகள்ல விசேஷ தர்சனம் ஏற்பட்டது. இப்ப இது வெள்ளி இல்லை, வெறும் கிழிஞ்சல் தானே தூக்கி போட்டான். இப்ப தத்துவ சாட்சா்காரத்தினால சைத்திரனுக்கு பிரமம் போச்சு. சைத்திரனுக்கு பிரமம் போச்சுன்னா அந்த ஜீவனுக்கு பிரமம் போயிடுது. அந்த ஜீவன் தானே உலகத்துல இருக்கிற எல்லா சரீரத்திலையும் இருக்கிறவன். இப்ப அவளுக்கும் பிரமம் போயிருக்கணுமே அப்படின்னு சந்தேகம். அதையேவ சைத்திரஸ்ய சுத்தி சாட்சாத்கேரண ரஜத பிரம நிவருத்தவு அந்நேஷாமபி தன் நிவருத்தி ஸ்யாத். மற்றவர்களுக்கும் ரஜத பிரம நிவர்த்தி வரட்டுமே இது நிரஸ்தம். ஏன் அந்த கரண பேதேன வியவஸ்தா உபபத்தே. சுவாமின்னு எந்த அந்த கரணத்தோடு கூடினவன் அந்த அவனுக்கு தத்துவ சாட்சா்காரம் இருக்கோ அவனுக்கு அந்த அம்சத்துக்கு தான் போச்சு. மற்ற அம்சங்கள்லாம் இருக்கிறார், அதை பத்தி தோஷம் இல்லை. நானும் இப்படி சொன்னேடையானால் ஏவம் முக்தாவபி இதே மாதிரி அந்த சேம் அனாலஜி முக்தியிலையும் சைத்தன்யாதி சைத்திராதி அந்நியதம அந்த கரணாவச்சேதேன சாட்சா்காரே உற்பன்னே. சைத்தனுடைய மனசுல சாட்சா்காரம் உண்டாச்சு. சாட்சா்காரம் உண்டாச்சுன்னு என்ன ஆயிடுது? அஜ்ஞானம் போயிடுது. அஜ்ஞானம் போயிடுதுன்னா அப்புறம் என்ன ஆனா உலகத்துல இருக்கிற எல்லா அஜ்ஞானமும் போயிடுது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க இதுக்கு முன்னால சுத்தி தத்துவ சாட்சா்கார ஸ்தலத்துல என்ன சொல்லியிருக்கேன்? யாருக்கு எந்த மனசுல கூடியிருக்கிறதோ அந்த மனசுக்குள்ள மட்டும்தான் ஞானம் வந்திருக்கு. அந்த அம்சத்துலதான் போச்சு, இன்னொரு அம்சத்துல பிரம்மம் இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதே போலயே மோட்சம் வர காலத்தையும் ஒருவனுக்கு தத்துவ சாட்சா்காரம் ஏற்பட்டிருக்கமையானால் ததவச்சேதேனைவ சம்சார நிவர்த்தி ஸ்யாத். அந்த வித்ரபரம் அவனுக்கு மட்டும்தான், அந்த சரீரத்தில் இருக்கிற அவனுக்கு அந்த பகுதிக்கு மட்டும்தான் மோட்சம் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கும். நது ததிதர அந்த கரண அவச்சேதேன. மற்ற அந்த கரணங்கள் இருக்கிற இடத்துல அந்த ஜீவனுக்கு இன்னும் பந்தம் வந்துட்டே இருக்கணுமே அப்படின்னு கேட்கிறான். பதில் சொல்றார், அப்பா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்லாத. இந்த இடத்துல எந்த அந்த கரண அவச்சேதேன ஞானம் வந்த போதிலும் அந்த ஞானமானது என்ன பண்றதுன்னு பார்க்கணும். அது என்ன பண்ணிட்டு வெறும் அஜ்ஞானத்தை போக்கடிக்கல, அஜ்ஞான காரியங்களோட கூடின மூலாஜானத்தையே அழித்து விட்டது. தத்துவ சாட்சா்காரத்தினுடைய ஸ்வபாவம் என்ன? அஜ்ஞானம், அஜ்ஞான காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரே தரம் அழித்து விடுகிறது. அதான் தத்துவ சாட்சா்காரஸ்ய சவிலாச மூலாஜான நிவருத்தி ரூபதையா. இதுதான் தத்துவ சாட்சா்காரத்திய ஸ்வபாவம். என்ன பண்ணிட்டு சவிலாசம், விலாசம்னா காரியம்னு அர்த்தம். அந்த காரியங்கள் அவித்யா காரியங்களோட கூடின மூலாஜான நிவர்த்தி ரூபதையா, மூலாஜானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதான நிலையில இருக்கிறதுனால தற்காலே அந்த கரணஸ்ய அபாவேன. அப்ப என்னாச்சுன்னு அந்த கரணமும் போயிடுது. ஏன்? உலகத்துக்குள்ள எல்லா அந்த கரணமும் அஜ்ஞான காரியம் தானே. எப்ப அஜ்ஞானம் வந்ததுன்னா எல்லா அந்த கரணமும் போயிடுது. எல்லா அந்த கரணமும் போயிடுதுன்னா எல்லா ஜீவாலும் போயிடுது. நீங்க நினைக்கிற போல அத்தனையும் போயிடுது, அவச்சேதங்கள் எல்லாம் போயிடுது. அதனால அப்புறம் இன்னொரு ஜீவன் இருக்கான், அஜ்ஞானத்தோட இருக்கான், அவனுக்கு பந்தம் இருக்குன்னு நீங்க சொல்ல முடியாது. சுத்திரேத சாட்சா்காரஸ்தலத்துல அப்படி சொல்லலாம், ஆனா இங்கே சொல்ல முடியாது. சவிலாச மௌலாஜான நிவர்த்தி ரூபதையா தற்காலே அந்த கரணஸ்ய அபாவேன வைஷம்யாத். அப்ப அந்த கரணமே இல்லை. எந்த ஒரு ஜீவனுக்கு எந்த ஒரு மனசுல அது தத்துவ சாட்சா்காரம் வந்த போதிலும் அந்த தத்துவ சாட்சா்காரம் என்ன பண்றது? உலகத்தில் இருக்கிற இந்த அஜ்ஞானம் முழுக்க நாசம் பண்ணி, அஜ்ஞானம் முழுக்க நாசம் பண்ணிட்டுன்னா இனிமேல இன்னொரு ஜீவன் இன்னொரு அந்த கரணமே இல்லை. அந்த கரணம் இருந்தா தானே அவனுக்கு பந்தம் இருக்காதான்னு கேள்வி கேட்கறது. இப்ப ஏன் இல்லை? யாருக்காவது சுகருக்கோ வாமதேவருக்கோ ஒருத்தருக்காவது ஞானம் வரலையா? அவளுக்கு வந்திருக்குமே, ஆனால் இன்னும் நமக்கு ஞானம் தோன்றது அப்படின்னு சொல்லிட. இதுக்குதான் பதில் முன்னால சொல்லியிருக்காரு. சுகத வாமதேவர்களுக்கு ஞானம் வந்தாலும் உங்களுக்கு ஏன் வந்திருக்குன்னு சொன்னா நமக்கு இப்படி இன்னும் அஜ்ஞானம் இருக்குன்னு ஒரு சந்தேகம் இருக்கு.
வசுதா எல்லாருமே முக்தாளுதான், அஜானத்தினால பந்தம்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம் இப்படின்னு கீழே சொல்லியிருக்க பதிலுக்கு. இந்த சங்கா பிசாட்சி நமக்கு இருக்கிறதுனால இப்படி வந்திருக்கு. சோ வஸ்துதா எப்படின்னா, நமக்கு அஜ்ஞானம் இருக்குன்னு நாம நினைச்சுட்டு இருக்கிறதே பந்தாளா இருக்கும்னு நினைச்சுட்டு இருக்கிறதுமே பொய். அது அந்த கரணம் இருக்குன்னு நம்ம நினைக்கிறதே பொய்ன்னு சொல்லியிருக்காரு இந்த வஸ்து. நானும் ஸ்ருதிஷு அவித்யாயாமந்தரே வர்த்தமானாஹ இத்யாதௌ அவித்யா, ரமணீயசரணாஹ இத்யாதௌ கர்மபந்தஹ, சதி சம்பத்யன விதுஹு இத்யாதௌ சதி சுஷுப்திஹ, வேதாந்த விஞ்ஞான சுனிஷ்டிதார்த்தாஹ இத்யாதௌ தத்வஜ்ஞானம், பராமிருதா பரிவருத்தந்தி சர்வே இத்யாதௌ முக்திஷ்ட சேதன கர்மஹ கதம் அநேகேஷு உச்சதே. நீங்க ஏக ஜீவவாதம்னு சொல்றேன், ஆனா நிஜமாக உபனிஷத்துகள்ல ஏக ஜீவவாதம் ஒரு ஜீவன் தான் சொல்லியிருக்கான்னு யோசனை பண்ணிப்பாரு. நிறைய இடத்துல பார்த்தோம்னா நானா ஜீவவாதம் தான் சொன்னா போல தெரியுது உபனிஷத்து வாசிக்கிற காலத்துல. இங்கே அவித்யாயாமந்தரே வர்த்தமானா ஸ்வயம் தீரா பண்டிதம் மன்யமானா எல்லாம் புளூரல்ல சொல்லியிருக்கு. அவித்யக்குள்ளே இருந்து கொண்டு அவஸ்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தந்திரம் யமானா புருடா வயந்தினோனம் அந்தே நைவ நியமான யதாந்தா, ஒரு குருடனால அழைத்து செல்லக்கூடியதான மற்ற குருடங்கள் போல். அப்படி எல்லாம் புளூரல் தானே சொல்லுங்க. பகுஜனம் சொல்லியிருக்கேன். நீங்க என்ன ஏகவச்சனம் ஒரே ஜீவன் தான் சொல்றல, ஒரே தினம் எல்லாத்தையும் மறைச்சு வைக்கிறல. அதே ரமணீய சரணாக ரமணீயாம் யோனிமாபத்யந்தே தத்யதா கபோயி சரணாக அபியாசோகயத்தே கபூயாம் யோனிமாபத்யந்தே. ரமணீய சரணாக நல்ல சீலம் உள்ளவர்கள், ஆச்சாரம் உள்ளவர்கள். ரமணீயாம் யோனிமாபத்யந்தே, பிராமண யோனி, சத்திர யோனி, வைத்திய யோனி, இப்படி பிறவைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல கபோய சரணாக, அது சொல்ல முடியாதான ஆச்சாரங்கள், கெட்ட ஆச்சாரங்கள் இருக்கிறவா கெட்ட யோனிகளை அழுதா. தண்டால யோனிவா, சூகர யோனிவா, அப்படி சுவாதி யோனிவா, நாயாவோ பன்னியாவோ பிறக்கிறா அப்படின்னு சொல்றோம். இப்ப சரணாஹா அப்படின்னு ஆபத்தியந்தே அப்படின்னா பகவச்சனம் சொல்லு. நீங்க உலகத்துல ஒரே ஜீவன் தான் இருக்கான்னு சொல்றது, ஏன் இப்படி எல்லாம் சொல்லு நல்லா பார்த்தேடையானால் உபனிஷத்தினுடைய அபிப்பிராயம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தவன்னா, உபனிஷத்துகள்ல பகவச்சனம் தானே சொல்லி இருக்கு, நானா ஜீவவாதம் தானே தெரியுது. அதே போலயே சதி சம்பத்யன விதுஹு, தினந்தோறும் ஒவ்வொரு மனுஷனும் தனக்குள்ள இதயத்துக்குள்ள இருக்கிற சத்தோட சம்பத்தியை அடைகிறார். சத்தோட சம்பத்தின்னா சத்தோட ஒன்னா சேர்றான்னு அர்த்தம் இல்ல. அந்த சத்தோட நான் வேறு சத்து வேறு என்று கருதப்பட்டதான மனது எனக்கூடியதான உபாதி, அந்த உபாதியினால ஏற்பட்டதான ஒரு பேதமானது நீங்கிட்டுன்னு அவ்வளவு அர்த்தம். சத்தோட ஒன்னா போயிடுச்சுன்னா ரொட்டி மாவு இன்னொரு மாவோட சேர்ந்து பைசஞ்சு ஒன்னா பண்ணிவிட்டு அந்த கதையெல்லாம் வேண்டாம். இதுவரைக்கும் காணப்பட்டிருந்ததான ஒரு பேதம், உபாதி பிரயுக்தமான ஒரு பேதம், உபாதியினால் இந்த பேதம் காணப்பட்டது. இப்பொழுது அந்த உபாதி அதோட சேர்ந்ததுனால நமக்கு அந்த பேதம் காணப்படலை, அவ்வளவுதான் தத்தம்பத்திக்கு. இதனால தத்தம்பத்திய நவிதுஹு, அவர்கள் அறிவதில்லை அப்படின்னு சொல்லி, அறிவதில்லைன்னு சொன்னா யார விதுஹுன்னு பகவ சொன்னா இருக்க. சுஷுப்தி வேதாந்த விஞ்ஞான சுனிஷ்டிதார்த்தா, வேதாந்த விஞ்ஞானம் அபரோட்ச ஞானம், அது எப்படி சுனிஷ்டிதார்த்தா, நல்ல ஒரு நிச்சயம், சந்தேகமத இருக்கக்கூடியதான நிச்சயத்தை அடைந்தவர்கள். மறுபடியும் புளூரல் இருக்கேன். இத்யாதௌ தத்வஜானம் பராமிருதா பரிமுச்சந்தி சர்வே, சர்வே எல்லோரும், கரெக்டர் நேராவே சொல்லிட்டு இத்தனை இடத்துல பகவஜனம் இருக்கும் காலத்தில் ஒரே ஜீவன் சொல்ற எப்படின்னு. இத்யாதௌ முக்திஷ்ட சேதன தர்மஹா கதம் அநேகேஷு உச்சதே, இதுல எப்படி சொல்றேன் இது சேத்னா. இவரும் சொல்லணுமா என்ன சுவாமி இப்படி பகவஜனம் சொல்றதே ஸ்ருதிகள்ல என்ன? எப்பவுமே திருஷ்டாந்தமும் ஸ்ருதியும் நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துலயும் அனுகூலமா இருக்கும். ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாதுன்னு. ஏன்னா அப்பதான் இந்த சூத்திர பாஷ்யம் எழுத முடியும்.
ஸ்ருதிய பர்ஃபெக்டா எல்லா இடத்துல இருந்ததுன்னா இன்னும் விசாரத்துக்கு அவசரமே இது. அதனால நிறைய இடத்துல சந்தேகம் இருக்கு. நிறைய உபநிஷத்துகள்ல சில உபநிஷத்துல நிறைய சூத்திரங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு. சில அதிகரணங்கள்ல சில உபநிஷத்தை எடுக்கவே இல்லையேமா, மாண்டூக்கிய மண்டலத்தை ஒருத்தர் ஒண்ணு எடுக்கலையே அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம், அந்த உபநிஷத்துல அந்த வாக்கியத்துல சந்தேகம் இல்லை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எங்க சம்சயம் ஏற்படுமோ அந்த இடத்துல அந்த சம்சயத்துக்கு அர்த்த நிர்தாரணம் பண்ணுவதற்காக சூத்திரக்காரர் அதிகரணத்தை எடுத்துருக்காரு. அதிகரணத்துல இருக்கிற விஷய வாக்கியம் என்ன, அதிகரணாங்க சம்சய விசேஷத்துவம். எந்த அதிகரணத்துக்கு அங்கமா இருக்கக்கூடியதான யாதொரு சம்சயம் இருக்கோ அந்த சம்சயம் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் விஷய வாக்கியம் எடுத்துட்டு இருக்கோம் நம்ம. ஆகையால் டவுட் இருக்கிற இடத்துல தானே விசாரம் பண்ண முடியும். அதனால இங்க என்ன சுவாமி விசேஷம்னு உபனிஷத்தை பார்த்தேன்னா இந்த பக்கமும் இருக்கு அந்த பக்கம் இருக்கு. இப்ப நானா ஜீவவாதத்துக்கு இத்தனை ஜீவர்கள் நிறைய இருக்கா அப்படிங்கிறதுக்காக ஸ்ருதிகள் தான் காட்டின. ஒண்ணு ஜீவன் தான், ஒரே ஜீவன் தான் இருக்காருங்கிறதுக்கு ஸ்ருதி சொல்றார். அநாதிமாயா சுக்தா யதா ஜீவஹ பிரபுத்யதே அஜமனித்ரமஸ்வப்னம் அத்வைதம் புத்தியதே ததா அப்படின்னு. அநாதி மாயையா சுக்தா யதா ஜீவஹா பிரபுத்யதே ஏகவச்சனம் தானே சொல்லி. நீங்க என்னமோ சொன்னீங்களே பகுஜனங்களுக்கு சொல்றீங்களேன்னு, எனக்கு ஏகவச்சனம் ஸ்ருதியும் சொல்றது என்ன இத்தியாதி ஸ்ருதிஷு ஏகவச்சன பிராப்த ஏகத்துவ விரோதேனா. இங்க இது அநாதி மாயையா சுக்தா யதா ஜீவ பிரபுத்யதேங்கிறது நமக்கு தெரிஞ்சு கௌடபாத காரிகை. ஆகையால் இது ஸ்ருதி இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா 108 ஸ்ருதிகள்ல இந்த வாக்கியம் இருக்கு. அதனால ஸ்ருதிஷூன்னு மசூசி போட்டா தப்பு இல்லை, வேற இன்னொரு ஸ்ருதிக்கும் இருக்கு. ஆனா அந்த 2ஆம் பாதம் மாறி இருக்கு. அதான் மஸ்வப்னம் அத்வைத்தம் புத்தியதேங்கிறது அது மாறி இருக்கு. ஆனா இப்ப சொன்னது ஸ்ருதிங்கிறது ரைட்டு. அதுவும் இல்லாமல் பிராச்சீன விவகாரம் சில பிரகரணங்கள்ல இருக்கக்கூடியதான ஸ்ருதிகளை ஸ்ருதியும் கௌடபாத காரிகையும் ஸ்ருதியாகவும் விவகாரம் உண்டு அப்படின்னு பார்க்கணும். ஆச்சாரியால விவேக சூடாமணி பிரகரணத்துல கடைசியில ஸ்ருதியிலே விவகாரம் பண்ணியிருக்காரு. அது ஸ்ருதிஷு ஏகவச்சன பிராப்த ஏகத்துவ விரோதேன. இந்த ஏகவச்சனம் எதா ஜீவஹா சுக்தா அப்படின்னு ஏகவச்சனம் இருக்கிறதுனால அதுக்கு விரோதமா இருக்கிறதுனால நீங்க சொன்ன நான் லிஸ்ட் பெருசா கொடுத்தேட அதுல இருக்கிறதெல்லாம் உதாகர ஸ்ருதினா அநேக பரத்வா பாவா. இது அநேக பரத்துவம் இல்லை. அதனால ஏகஜீவவாதமா நானாஜீவவாதம்னா ஏகஜீவவாதத்துக்கும் ஸ்ருதி சொல்லலாம், ஸ்ருதியிலும் தெரியும். சார்வஜனீன பிரம சித்த தது அனுவாதேன அவிரோதா. சார் இத்தனை ஸ்ருதிகள்ல நான் சொல்லியிருக்கேனே சார் பகவச்சனம், அதெல்லாம் எப்படி நீங்க ஒரே ஒரு ஸ்ருதியை காட்டிட்டு தான் ரைட்டுங்கிறீங்க. இப்ப லோகத்துல இருக்கக்கூடியதான விஷயத்தை வேதம் சொல்லுமேயானால் அதுக்கு என்ன அர்த்தம், அது அனுவாதம்னு. அனுவாதமா இருக்கிற ஸ்ருதியானது பிரமாணமாகாது. லோகத்துல ஒவ்வொரு சரீரத்திலையும் ஒவ்வொரு ஜீவன் இருக்காங்கிறது லோகத்துல சித்தமோ இல்லையோ, யாரும் சொல்லிக்கொள்ள நான் நீனு முதல்ல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே வேதம் சொல்லுமையானால் அது அனுவாதம். எப்படி லோகானுபவம் அனு பததி, நமக்கு லோகத்துல எந்த அனுபவம் இருக்கோ அந்த அனுபவத்தை அனுசரித்து சொல்ற ஸ்ருதிகள். எல்லா சரீரத்திலையும் ஒரு ஜீவன் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியதான ஸ்ருதி என்ன, அது லோகானுபவத்துல இல்லாத விஷயத்தை சொல்றது. சோ அது எப்படி அனதிகதமான அர்த்தத்தை சொல்றது. சோ இதுதான் பிரமா. அதனால அவைகள்லாம் என்ன, அது அனுவாதம். சார்வஜனீன பிரமசித்த, உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளுக்கு எல்லா மனுஷியாளுக்கும் ஏற்படக்கூடியதான யாதொரு பிரமம் உண்டோ அந்த பிரமத்தினால கிடைத்ததான ஜீவ நானாத்வத்தை அனுவாதம் பண்ணுகிறது அனுவாத. அதனால அது விரோதம் இல்லை. நச்ச உதாகிருத ஸ்ருதினாம் ஸ்ருதி விரோதேனா, இந்த கீழ் சொன்னதான ஸ்ருதிக்கு விரோதமா இருக்கிறதுனால இது திருஷ்டவ்ய நிச்சிதா இது பூர்வேண சபூஜ்ய சர்வபூதானாம் இது உத்தரேண ச விரோதேன ஏகவச்சனம் யதா நீதிபரோ ராஜா ஸ்வர்ககாமோ ஜேதா இதுவது
ந ஏகத்வபரம் இத்யேவ கிம் ந ஸ்யாத் இது வாச்சியம். அதுக்கு மேல அவர் சொல்றார், நீங்க சொன்ன அனாதி மாயையா சுத்தகான்னு ஒண்ணு சொன்ன இல்லையா, இங்க ஏகவச்சனம் சொல்றதுன்னு நீங்க சொல்றேன், ரைட், ஒத்துப்போம். ஆனா அது அந்த இடத்துல ஏகவச்சனம் தானா இல்ல வேற விதமா அர்த்தம் சொல்லலாமான்னு பார்த்தேன்னா, அந்த மாற்றுக்கு எப்படின்னா இதி சிருஷ்டவு நிஷ்டிதா அப்படின்னு முன்னாள் ஸ்லோகத்துல படிச்சிருக்கு. முன்னாள் ஸ்லோகத்துல இதி சிருஷ்டவு விநிஷ்டிதான்னு அங்கே பகவச்சனம். அதே போலயே அதற்கு பின்னால சபூஜ்ய சர்வபூதானாம் அப்படின்னு சர்வபூதானாம்னு பின்னால இருக்கு. முன்னாலேயும் பின்னாலேயும் பகுஜனம் இருக்கு. அப்ப நடுவுல இருக்கிற ஏகவச்சனமும் எப்படி சார், சந்தம் சன்யாயன்னு என்ன பண்ணணும்னர் அதுவும் பகவத்கீதைக்கு தெரியும். நடுவுல இருக்கக்கூடியது முன்னாலேயும் பின்னாலேயும் இருக்கிறதுனால நடுவுல சொல்லிருக்கக்கூடியதான ஏகவச்சனம் ஜாஸ்தி ஏகவச்சனமா சொல்லுங்க. அரிசியை கொண்டான், ஒரே ஒரு அரிசியை கொண்டு வந்து இப்படி கொடுக்குறானா, என்ன பண்றான், ஒரு தட்டுல போட்டு இவ்வளவு கொடுக்குறான். அரிசின்னு தான் நான் கேட்டேன், அரிசிகளை கொண்டு வந்து இடம் அப்படின்னு நீங்க கேட்கிற இடம். அப்ப நிறைய இருந்தாலும் அதெல்லாம் அரிசின்னு தான் சொன்னோம். சிலருக்கு அப்படித்தான் சார், அதை ஒண்ணும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துல பகுவச்சனமா இருந்தாலும் ஏகவச்சனமா சொல்லியிருக்கார், ஏகவச்சனம் சொல்லி இருந்தாலும் பகுவச்சனம் சில சமயத்துல பேசுறது வழக்கம், நிறைய இருக்கிறதுனால ஒரு ஏகவச்சனத்துல பேசுறது வழக்கம். இது ஏகவச்சனமா இருந்த போதிலும் இதுக்கு அர்த்தம் பகுவச்சனம் தான் எப்படி தாங்கள் அறிவீர்கள், முன்னாலையும் பின்னாலையும் பார்த்தா தெரியும். ஆயால் நீங்க சொன்ன ஏகவச்சனம் போயிடுது அப்படின்னா, அதே மாதிரி எதா நீதிபரோ ராஜா அப்படின்னு ஒரு பாரதத்துல எங்கேயோ ஒரு தினம் இது நீதிபர், எப்பொழுது ராஜா நீதிபரனா இருக்கானோ ஜனங்களும் நீதிபராளா இருப்பாங்க. ஒரே ஒரு ராஜான்னு அர்த்தமா, எப்பப்ப ராஜா நீதிபரனா இருக்கானோ அப்பப்ப ஜனங்கள்லாம் சௌக்கியமா. அப்ப ராஜாங்கிறது ஏகவச்சனம் நீவற்றதும் இல்லை. அதே போலயே ஸ்வர்க காமோ ஜேதா அப்படின்னா, யாருக்கு ஸ்வர்க்கத்துல ஆசை இருக்கோ அவன் யாகம் பண்ணணும். உலகத்துல எப்பொழுதுமே காலத்திரையா வச்சதுன்னு ஒரே ஒரு ஆளுக்கு தான் சொர்க்கத்துல ஆசையம் இருக்குன்னு அர்த்தமா. இப்ப சொர்க்க காம ஜெயித்தான்னு ஏகவச்சனம் சொல்லியிருந்தாலும் யாராருக்கு சொர்க்கத்துல ஆசை இருக்கோ அவரவர்கள் யாகம் பண்ணணும் தானே அர்த்தம் வந்திருக்கு. அவன் ஏகவச்சனம் ஒரு ஜீவனையே சொல்றது. இப்படி ஏன் நீங்க இந்த ஒரே ஒரு இடத்துல ஏகவச்சனம் இருக்குன்னு ஏகஜீவவாதம்னு சொல்றேன் அப்படின்னு எஜேதா இத்தியாதிவது ந ஏகத்துவ பரத்வம் இத்யேவ கிம் ந ஸ்யாத் இது வாச்சியம் சொல்றாரு. அதுக்கு பதில் நம்ம இதுக்கு பதில் சொல்லணுமோ இல்லையோ, இப்படி கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். பிரத்யக்த்வ பராத்வ ஸ்வம் அகம் இத்தியாதி வியவஹார பிரயோஜக அந்தக்கரண அபேத அத்தியாச பலா பகுத்வஸ்ய பிராப்தத்வேன ஒரே ஒரு சைத்தன்யம் தான் இருக்கு. அந்த சைத்தன்யத்துல பிரத்யக்வம் பராத்வம் உள்ள இருக்கிறது வெளியில இருக்கிறது நான் நீ இப்படிப்பட்டதான விவகாரங்களை அழிக்கக்கூடியதான அந்தக்கரண அபேத அத்தியாச பலா பல அந்தக்கரணங்கள்ல ஓரிடத்துல அத்தியாசம் பண்ணியிருக்கள். அதனால என்ன ஆயிடுதுன்னு பகுத்வஸ்ய பிராப்தத்வேன பகுத்துவமானது கிடைச்சிருக்கு. பகுத்துவம் லோக சித்தமாக இருக்கு. அதனால பூர்வோத்தர வாக்கிய உதாசத திருத்தியாதீனா இது லோக சித்தமான அம்சத்தை சொல்வதனால் என்ன இருக்கு, பூர்வோத்தர வாக்கியங்களுக்கெல்லாம் ஸ்ருத்தியாதீனா அதத்பரத்வாத் அதத்பரமாக இருக்கு. அதத்பரம்னு என்ன, பகுவச்சனத்தை சொல்வதற்காக வரவில்லை, தத்பரமாக அங்கே தாத்பரியம் இல்லை. அந்த ஸ்ருதிக்கு கர்மபந்தத்துல சொல்றதுல தாத்பரியம் இருக்கு, அவித்தியை சொல்றதுல தாத்பரியம் இருக்கு, சுஷுப்தியில சத்சம்பத்தியை சொல்றதுக்கு தாத்பரியம் இருக்கு, தத்துவஞானத்துல சொல்றதுல தாத்பரியம் இருக்கு, முக்தியை சொல்றதுல தாத்பரியம் இருக்கே தவிர அத்தனை இடத்துல அங்கேயே அதை சொல்ல வந்ததான ஸ்ருதி அது சொல்லும் பொழுது ஏற்பட்டதான பகுவச்சனத்துல தாத்பரியம் இல்லை. ஏன் தாத்பரியம் இருக்கா இல்லையான்னு எப்படி நீங்க கண்டுபிடிக்கிறேன்? பிரகரணத்தை வச்சு கண்டுபிடிக்கிறேன். இந்த பிரகரணமானது இங்க இந்த எப்படி சொல்லியிருக்க, லோக சித்தமான பதார்த்தத்தை சொல்றது. எது லோக சித்தமான பதார்த்தமோ அது வேதம் சொன்னா அது அனுவாதம். அனுவாதமா இருக்கிறதுனால அது தாத்பரியம். அதனால அதத்பரத்வ நக முக்த பகுத்துவம் நான்யத பிராப்தம். கர்மபந்தம் அந்நியதா பிராப்தம், அவித்யா பரவாயில்ல, சுஷுப்தி இதெல்லாம் வந்து இந்த முக்த பகுத்துவம் பல பேர்கள் முக்தி அடைந்திருக்கார்கள் அப்படின்னு சொல்ற இது பிராப்தமா ஆகலையே லோகத்துல தெரியாதே அப்படின்னு கேட்டேன்னா அதுன்னு சொல்ற. நக முக்த பகுத்துவம் நான்யத பிராப்தம் இது வாச்சியம்.
ஜீவபகுத்வஸ்ய பிராப்தத்வேன இந்த ஜீவர்கள் பல பேர் இருக்காங்கிறது லோகத்துல தெரிஞ்சிருக்கு. பிராப்தத்வேனா லோக சித்தமா இருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியுது, நீர் வேறு நான் வேறு அவர் வேறு, யார் யார் படிக்கிறாளோ யார் யார் க்ஷேமமா இருக்காளோ அவ முக்தி அடைகிறாள் அப்படின்னு சொல்றோமோ இல்லையா. அதனால ஜீவ பகுத்வத்வேன பகுத்வஸ்ய பிராப்தத்வேன முக்தியம்சேவ அப்பிராப்தத்துவ பரியவதானா. முக்திங்கிற அர்த்தத்தை தான் அப்பிராப்தத்துவம், ஜீவ பகுத்துவம் பிராப்தமா இருக்கு. அதனால ஒன்று சொல்லணும். நக ஏகஸ்யைவ ஜீவஸ்ய சர்வகல்பகத்வே ஜீவஸ்ய காரணத்துவம் நிஷித்ய ஈஸ்வர காரணகத்துவ விதாயகைஹி ஸ்ருத்யாதிபிஹி விரோதா. அதுக்கு மேல இப்ப உலகத்தை எல்லாம் ஒரு ஜீவன் கல்பித்தான் அப்படிதான் நீங்க சொல்றீங்க. இருக்கிற உலகத்துல இருக்கிற ஜீவன் ஒரே ஜீவன் தான். அவன் தான் மற்ற ஜீவர்களை கல்பித்தான், உலகத்தை கல்பித்தான். நான் நீ இது அது இவைகள்னால இதை அறிந்து கொள்கிறோம் என்றதெல்லாம் ஒரு ஜீவனால கல்பிக்கப்பட்டது. அந்த ஜீவன் யாருன்னா ஹிரண்யகர்பர்னு சொல்றேன், அது இருக்கட்டும். ஆனா ஒரு ஜீவனாலதான் இவ்வுலகம் முழுக்க கல்பிக்கப்பட்டது என்று தாங்கள் சொல்றேன். நியாயமா தான் இருக்கு, ஒத்துக்க. இது சொல்ற வரையும் இது யுக்திக்கு பொருந்துறது, ரைட். ஆனா ஒண்ணு சொல்ற, ஸ்ருதி விரோதமா இருக்கு. என்ன ஸ்ருதி விரோதம் அப்படின்னு கேட்டா, உலகத்தை ஈஸ்வரன் படைத்தார் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. ஏதோ வாயுமா நிபூதானி ஜாயந்தே அப்படின்னு ஈஸ்வரன் படைத்தார்னு ஸ்ருதி சொல்றது. நீங்க என்ன சொல்றீங்க, ஜீவன் கல்பித்தான்னு சொல்றேன். ஸ்ருதி விரோதம் வருது இந்த ஏகஜீவவாத பட்சத்துல அப்படின்னு அடுத்தது. ஏகஸ்யைவ ஜீவஸ்ய சர்வ கல்பகத்வே எல்லாவற்றையும் கல்பிக்கிறதா இருந்தால் ஜீவஸ்ய காரணத்துவம் நிஷித்ய ஜீவனுக்கு காரணத்துவம் இல்லை என்று நிஷேதம் பண்ணி ஈஸ்வர காரணகத்துவ விதாயகைஹி ஸ்ருத்யாதிபிஹி ஈஸ்வரனுக்கு காரணத்துவத்தை குறிக்கும் ஸ்ருதிகளோட விரோதம் வருமே அப்படின்னு. அதுக்கு என்ன சொல்ல வர்றார், அவித்யா சின்மாத்திர ஆசிரியத்துவ உபபாதனே நிரசிஷ்யமானத்வா. இந்த கேள்விக்கு பதில் நாங்க இங்கே சொல்லல, இந்த கேள்வியை ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கேன். இங்க அவித்யை எங்கே ஆசிரியத்து இருக்குன்னு கேள்வி கேட்டுட்டார். அறியாமைன்னு சொல்றோம், என்ன அஜ்ஞானம் தெரியலைங்கிற இது எங்க இருக்குன்னா ஒருத்தர் ஈஸ்வரன் இடத்துல இருக்குன்னா ஒருத்தர் ஜீவன் இடத்துல இருக்குன்னு. ஏன் சார் இப்படி சொல்றேன், நமக்கு என்ன அனுபவம் ஏதாவது கேட்டா தெரியுமானா தெரியாதுங்கிறோம், எனக்கு தெரியலைங்கிறோம். இது உங்களுக்கு பிரெஞ்சு தெரியுமா, ஜெர்மன் தெரியுமா, தெரியாது. இது தெரியாதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நம்ம சொல்றதுனால இது எங்க இருக்கு, என்னிடத்துல இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்ற. சில ஆச்சாரியர் சாமதிகாரால் என்ன சொல்லிட்டு இருக்கா, அவித்யை எங்க இருக்குன்னா அவித்யை இவனிடத்துல இவனை ஆசிரியத்திருக்கு அப்படின்னு சொல்ற. இப்படி சொல்ற இவருக்கு என்ன தாற்பயம், இவனுடைய அனுபவம் இப்படி இருக்கு அப்படி. இன்னும் சில பேர் என்ன சொல்லிருக்காரு, அவித்ய ஈஸ்வரனிடத்துல இருக்குங்க. இந்த சட்சேபச்சாரிய இருக்கம்னு பட்சல அவர் ஈஸ்வரனிடத்துலயும் இல்லை ஜீவனிடத்துலயும் இல்ல, சுத சைதன்யனை ஆசிரியிருக்கிறார். ஆசிரியத்துவ விஷயத்துவ பாகினி நிர்விபாக சிதிரேவ கேவலா. ஈஸ்வரன் ஜீவன் என்று பிரிக்கப்படாததான யாதொரு சைத்தன்யம் உண்டோ அந்த சைத்தன்யத்தில் தான் அஜ்ஞானம் ஆசிரியித்திருக்கு அப்படிங்கிறது. ஆசிரியத்துவ விஷயத்துவ பாகினி நிர்விபாக சிதிரேவ கேவலா. ஏன்னா பூர்வ சித்த தமசோகி பக்திமஹா, இது அஜ்ஞானம் இந்த ஜீவனோட முன்னால இருக்கு. அந்த அஜ்ஞானத்தினுடைய காரியமான அந்த கரணத்தினால்தான் இந்த ஜீவனே தோணுகிறான் இல்லையா. அஜ்ஞானம் இருக்கு, அதுக்கு பிறகுதான் அந்த கரணம் இருக்கு, அதுக்கறம் அந்த கரணத்துல பிரதிபலிச்சது, அதுக்கப்புறம் ஜீவன் என்ற பெயரே வந்தது. இவனுக்கு முன்னால ஏற்பட்டதான அந்த அஜ்ஞானம் அதுக்கு இவன் ஆசிரியமா இருக்க முடியுமா சொல்லுங்க. பூர்வ சித்த தமசோகி பஸ்ரம நாசிரயோபவதி நாபிகோதரா இப்படின்னு 3 பட்சங்கள். அந்த சின்மாத்திர ஆசிரியத்துவம்னு சொல்லக்கூடியதான பட்சத்துல 580வது பக்கத்துல இதுக்கு பதில் சொல்ல போறோம். இது இப்ப சொல்றது தானே சார், அப்ப சொன்னா சுலபமா இருக்கும், அதனால சொல்றோம். ஏவம் சர்வஜத்வ சர்வகர்த்திருவாதி போதக ஸ்ருதீனாம் நிர்விஷயத்துவம். ஏ சுவாமி, சர்வஜம் சர்வகர்த்திருவம் இப்படின்னு சொல்லக்கூடியதான ஸ்ருதிகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஜீவனும் அவன் கிஞ்சிக்கன் கிஞ்சி சக்திகன்கிற ஜீவன் தான் சகலமும் கல்பிச்சிருக்கிறது. ஜீவனை விட பரமாத்மா வேற யாரும் ஈஸ்வரன் வேற யாரும் இல்லைங்கிற
அப்படின்னு இந்த ஸ்ருதிகளுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா சுத்த சைத்தன்யே ஞத்வஸ்யைவ அபாவா, சுத்த சைத்தன்யே சத்வஸ்யைவ அபாவாத்துன்னு புத்தகத்துல இருக்கு. அங்கே சத்துவம் இல்லை, ஞத்வஸ்யைவ அபாவா. ஏன்னா சர்வஜத்துவம் கிஞ்சிஜத்துவம் இதெல்லாம் சைதன்யத்தினுடைய தர்மங்கள், அதனால சத்துவம் இல்லை. முன்னால கீழே கேட்டது சர்வஜத்துவம் சர்வ கர்த்தத்துவம் இத்தியாதி போதக ஸ்ருதினாம்னு சொன்னேன். அந்த சுத்த சைத்தன்யத்துல ஞத்வமே இல்லை. அதுக்கப்புறம் சர்வஜத்துவம் கிஞ்சிஜத்துவம் அப்புறம் பார்த்தப்போ ஞத்வஸ்யைவ அபாவா ஈஸ்வரஸ்ய ஜீவபின்னஸ்ய அபாவா. ஜீவன் என்கிறோம், ஜீவனை விட வேற ஆனவன் ஈஸ்வரன் இல்லை. இந்த மதத்துல ஜீவரும் ஈஸ்வரனும் ஒண்ணுதா. ஜீவே சார்வஜ்ஞஸ்ய அனுபவ பாதிதத்வா. ஜீவன் சர்வஜன்கிறது சொல்றது நம்ம அனுபவத்துக்கு இல்ல, நிச்சயமா தெரியுது. நமக்கு எது தெரியும்னு நிறைய விஷயங்கள் தெரியல. எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, அவ்வளவு படிச்சிருக்கோம். காரணம் 2 பேப்பர் வாசிச்சாலே 4 வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல, அட்ஜஸ்ட்மெண்ட் தான் போயிட்டு இருக்கு. அப்ப டிக்ஷனரி பாக்குறதுக்கு சோம்பேறித்தனம். அப்படித்தானே இருக்கு விவகாரம் முழுக்க. தினந்தோறும் அப்படி அனுபவிக்கிறோம். அப்ப இவருக்கு என்ன ஞானம் இருக்கு? சர்வஜன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஜீவஸ்ய ஜீவே சார்வஜ்ஞஸ்ய அனுபவ பாதிதத்வாதி வாக்கியம். சமஷ்டி அபிமானினா ஜீவஸ்ய சர்வஜத்வ சர்வகர்த்திருத்வாதி ஸ்வீகாரா. ஜீவன் சொன்னா நீரு நான் நினைக்காதீங்க சுவாமி. ஜீவன் யாரு? சமஷ்டி அபிமானம். இவ்வுலகத்துல இருக்கக்கூடியதான அத்தனை சரீரங்களையும் நான் என்று கருதக்கூடியதான ஒரு ஜீவன் இரண்யகர்ப்பன்னு வச்சுக்கோ. அப்படிப்பட்டதான ஜீவன் நமக்கு இது எஞ்சான உடம்புல நான் எண்ணம் இருக்கு. இதை வெளியில வந்தா நீ தாங்கள் தான் சொல்லிட்டு இருக்க. ஆனா சமஷ்டி அபிமான உலகத்துல இருக்கிற அத்தனை சரீரத்தையும் நான் என்று கருதக்கூடியதான ஒரு ஜீவனை நினைத்தேடையானால் அவர் சர்வஜன். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். அவருக்கு என்ன? உலகத்துல எல்லாம் தெரிஞ்ச வாழ்க்கை எல்லாம் ஒண்ணா போயிடுது. இந்த கம்பெனி எல்லாம் கமிட்டி மீட்டிங் போடுறாங்க. எதுக்காக போடுறோம்? அப்ப ஒருத்தருக்கு தெரியாத விஷயங்கள் இன்னொருத்தருக்கு தெரியுங்கிற அபிப்பிராயத்தில் தான் கமிட்டி மீட்டிங்னு போடுறோம். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்னு சொல்றாங்க. எதற்காக போடுறான்? இவனுக்கு இந்த அம்சம் தெரியும், அவனுக்கு அந்த அம்சம் தெரியும். ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். இதை விற்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு எனக்கு தெரியும். கணக்குல என்ன ப்ராப்ளம் வரும் வருவான். இப்படி விவகாரம் பண்ண அல்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு தீர்மானத்துக்கு வருவான். அதுதான் அந்த கம்பெனிக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கிற அபிப்பிராயம் தான் போராட்டத்து. சாப்பிட்டு பீஸ் வாங்கிட்டு போறதுக்காக இல்ல, இதான் பண்ணிட்டு இருக்கேன். அதான் லோகத்துல சொல்ற விவகாரம் என்னன்னு. அது மாதிரி உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகளுடைய சரீரத்தையும் நான் என்று கருதுவதற்கு உமக்கு தெரியாது, எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய புத்தி ஓரிடத்துல சேர்த்தோமையானால் எல்லாருடைய அறிவும் எல்லோருடைய அறியாமையை கேன்சல் பண்ணிவிடும். ஒருத்தர் சொன்னார் எல்லாருடைய அறியாமையும் எல்லா அறிவையும் கேன்சல் பண்ணட்டுமே சார். அதாதுன்னு எப்பொழுதுமே அறிவு அறியாமையை போக்கடிக்குமே தவிர அறியாமை அறிவே போக்கடிக்காது. அதனால ஜீவஸ்ய சமஷ்டி அபிமானினா ஜீவஸ்ய சர்வஜத்வ சர்வகர்த்திருத்வாதி ஸ்வீகாரா நக அனுபவ விரோதா. அப்படிப்பட்ட அனுபவம் இல்லையே. அந்தக்கரண அபேத அத்தியாச பலாது தத்தது அனுபவ தத் விபரீத அனுபவையோகோ உபபத்தே. இது சாதாரண ஒரே சைத்தன்யத்துல இத்தனை அந்தக்கரணங்கள் அத்தியாசம் பண்ணி இருக்குன்னு சொன்னதுனால் தெரியப்படும். சர்வாபிமானினஸ்து சார்வஜ்ஞ அனுபவ அஸ்தியேவா. எல்லா சரீரத்தையும் நான் என்று கருதக்கூடியதான ஹிரண்யகர்ப்பருக்கு சர்வாபிமானம் இருக்கலாம். அது ஒண்ணு தோணும். அதையேவ அதனால்தான் தானியம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தபா சொல்லிருக்க பதில வாய விட்டு சொல்லிருக்க. ஆயிரக்கணக்கான பிறவைகள் உலகத்துல இருக்கிற இத்தனை மனுஷியாளுக்கு இருக்கு. அத்தனை மனுஷியாளுக்கு ஒவ்வொரு பிறவியிலையும் அவன் என்னென்ன கஷ்டப்பட்டான், என்னென்ன சுகத்தை அனுபவிக்கிறான், என்ன ஆக போறதுன்னு எனக்கு தெரியுங்கிற. அப்ப அவருடைய நாலேஜ் கண்டென்ட் எவ்வளவு இருக்கும் பாருங்க. தானியம் வேத சர்வாணி அதோட நிறுத்தினா பரவாயில்ல. உனக்கு தெரியாது சொல்லிட்டு நட்பம் வேத்த பரந்தப வேறு பரந்தபர் சத்ரு தாபனான்னு சொல்லிட்டு இருக்கு. இதைத்தான் நீ பண்ணுவிய தவிர உன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கலன்ட்டார். என்ன பண்றது? இத்தியாதி உபபத்தியதே நக ஆச்சாரியவான் புருஷோ வேதா இது ஸ்ருதே உபதேசம் வினா ஜீவஸ்ய தத்துவஞானம் அனுபபன்னம்.
உபதேஷ்டவ்யாத் அந்நிய சைதன்யஸ்ய அபாவாச்ச நோபதேசோ யுஜ்யதே. இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறார். சார், இந்த வேதாந்தங்கள்ல குருமுகமாக கேட்டுட்டா தான் வருங்கிற புத்தகத்தை பார்த்து படிச்சா நிச்சயமா வராது, புரியவும் புரியாது. அது குரு சொன்னா தான் சரியா வரும். அதனால குரு வாக்கியமானது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றேன். ஏன் ஜீவவாதம்ங்கிற ரெண்டாவது ஈஸ்வரங்கிற எப்படி சார் ஈஸ்வரனும் வந்து நமக்கு உபதேசம் பண்ண போறது இல்லை, உபதேசம் பண்றதுக்கு ரெண்டாவது ஜீவனும் இல்லை. நீங்க என்ன பண்றது, எனக்கு புத்தி வராதுங்கிற அதுல தாற்பயம். ஏன்னா குரு இருந்தா தான் உபதேசம் பண்ண முடியும், உன்னை தவிர ரெண்டாவது ஆளே உலகத்துல இல்ல அப்படின்னு டோட்டாலிட்டி என்ன ஆகுது, உமக்கு முக்தி இல்லை, உனக்கு குரு உபதேசம் இல்லை முக்தி அப்படின்னு சொல்றா போல இருக்க. நீங்க எப்படி சார் வரும் இப்படின்னு ஒரு கேள்வி நல்லா தான் இருக்கு. ஆனா நமக்கு முக்தியும் வேணும். இந்த கேள்விக்கு எப்படி சார் பதில் அப்படின்னு கேட்கிறார். இதுக்கெல்லாம் பதில் உங்களுக்கு உபநிஷத்துல இருக்கு. ஞானம் வர பரியந்தம் தான் இந்த விவகாரங்கள். ஞானம் வந்த பிறகு ந சிஷ்யோ ந சிக்ஷா ந கர்த்தா ந சாஸ்திரம் அப்படின்னு எல்லாம் இந்த ஏகஜீவவாதத்துக்கு எல்லாம் பதில் மாண்டோக்கிய உபநிஷத்துல இருக்கு. ஆனா நமக்கு இந்த யுக்தியா பேசும் பொழுதுதான் டவுட் வருது. எல்லாம் ஸ்ருதியை கேட்கும் பொழுது சரியா போயிடும். அதை மேல சொல்ல போதா இதை நம்ம அடுத்த வாரம் கவனிக்கும். இதுக்கு மேல